இது வந்துக்கிட்டு ஹோண்டாவில் ட்ரிகரு. இந்த ட்ரிகரில் இந்த டாப் உட்கார இடத்துல 2 போல்டு வரும். அதை வச்சு தான் டாப்பை உட்கார வைப்போம். அந்த போல்டு வந்துக்கிட்டு ஸ்லிப் ஆகிடுச்சு. மரம் ஸ்லிப் ஆனதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ என்ன ஆச்சுன்னா, டாப் போல்ட்டை டாப்பை கழட்டக்குள்ளே கழண்டி உள்ளே விழுந்துருச்சு. இப்போ அதை எடுக்கிறதுக்காக மேக்னெட் சைடு ஓப்பன் பண்ணி அந்த பீஸை எடுத்தாச்சு. ஒன்று இப்போ இதுக்கு மரம் போடணும், இல்லை இந்த பீஸை மாற்றணும். இப்போ அதனால் அதுக்கு மாற்றாக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சென்டரில் காடி மாதிரி போட்டு ஒரு 10 mm போல்ட்டை நல்லா டைட்டாக வச்சு அடிச்சிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகும்னா, நம்ம இது எங்கேயும் நவராது, டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக போட்டு அதை டைட் பண்ணோன்னா கரெக்டாக இறங்கும். இப்போ டாப்பை உட்கார வச்சு நம்ம அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இது சின்ன ட்ரிக்கு. உங்களுக்கு இந்தமாரி வந்துச்சுன்னா இந்தமாரி காடி போட்டு கரெக்டாக பேக்கிங் பண்ணிக்கிங்க. ஏன்னா டஸ்ட்டு இது கிரைண்டிங் பண்ணி தான் எடுக்க முடியும். கிரைண்டிங் பண்ணக்குள்ளே டஸ்ட்டு நிறையா உள்ளே விழுவோம். பேக்கிங் பண்ணிட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிக்கிங்க. உங்களுக்கு இது பெட்டராக இருக்கும் இந்த ஐடியா வந்துக்கிட்டு. இல்லைன்னா இதை எடுத்து போய் லேத்துக்கு போய்ட்டு ஸ்லீவ் அடித்து கொண்டு வரணும், இல்லைனா இந்த பீஸை மாற்றணும். இது மாற்றாமே ஸ்பாட்லேயே நீங்களே பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் கிரைண்டிங் யூஸ் பண்ணக்குள்ளே பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கிரைண்டிங்கிறது கையை நிறைய பேர்த்த பதம் பார்த்துருக்குது. ஆனால் ஹேண்ட் கிரைண்டிங் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும் இதை பண்ணுங்க. இல்லைன்னா பக்கத்தில் எங்கே ஒர்க் ஷாப் இருக்கோ, வெல்டிங் ஒர்க் ஷாப் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு இந்தமாரி பண்ணித்தாங்க, கிரைண்டிங் பண்ணித்தாங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. இந்தமாரி நெட்டை வச்சு அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக போய் லாக் ஆகி உக்காந்துக்கும். நம்மளுக்கு பேக்கிங் போட்டு நம்ம லாக் பண்ணிட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இதை தேவையில்லாமல் இப்போ இதை மாற்றணும், இதில் நான் த்ரெட்டை போடணும் இப்படின்னு எது நடந்தாலுமே நான் இதை கழட்டி தான் ஆகணும். டைமிங் செயின் எல்லாத்தையும் கழட்டி தான் ஆகணும். இந்தமாரி பண்ணக்குள்ளே அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.